எல்லா எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், இன்று நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி 4 வசனங்கள் மட்டுமே. எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம். யோவான் 16வது அதிகாரம் 8லிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 8லிருந்து 11வது வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனம் ஆஹ் மிகவும் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனமும் கூட. ஆஹ் போன வாரம் சனிக்கிழமை அன்று நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் எங்களுடைய ஆலயம் ஆராதனை முடிந்ததுக்கு பின்பாக மத்தியானம் சாப்பிட்டு விட்டு ஒரு ஒரு மலைப்பாதையிலே நடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதை குறித்து அதற்கு முந்தின நாளே நான் கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தேன். மழை பெய்யுமா, எப்படி இருக்கும், கஷ்டமானதா, பிள்ளைங்க நடந்துருவாங்களா, அப்புறம் எவ்வளவு தூரம் வீட்டுல இருந்து அங்க இருந்து வீட்டுக்கு வரணும்னா எவ்வளவு தூரம் ஆகும், எத்தனை மணிக்கு போனா வெளிச்சத்துக்குள்ள வர முடியும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சோ அது எல்லாத்தையும் பார்த்து என் மனைவி, என் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகள், மூத்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருக்கா, 2வது பொண்ணு ஹை ஸ்கூல் படிக்கிறா. நாங்க 4 பேரும் போய் அந்த பார்க்ல உட்கார்ந்து மதிய உணர்வை அறிந்து விட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சோம். நாங்கள் நடக்கும்போது தெளிவா இருந்த வானம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்க மலையில சில சமயத்துல என்ன ஃபோர்காஸ்ட் பார்த்தாலும் சொல்ல முடியாது. சில சமயம் அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஒரு 3 மைல் நடந்து போனா ஒரு அருமையான ஒரு மலை உச்சியில் இருந்து நாலா பக்கமும் அருமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இயற்கையான ஒரு சூழல் நோக்கி நம்ம நடந்து போயிட்டு இதுல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப காடான பகுதி அப்படிங்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாவும் போகணும். சில சமயம் ஏதாவது பிராணி இருக்கக்கூடாது, இல்லைன்னா கரடி இருக்கக்கூடாது வழியில. அதெல்லாம் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா போனோம். ஸோ அதனால ரொம்ப கவனமா எல்லாத்தையும் நேர்த்தியா பார்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி இடிச்சது. இடி இடிச்ச உடனே எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் வந்து விட்டோம். இப்ப திருப்பி போனா 2 மைல் போனோம் காருக்கு. இன்னும் 1 மைல் போனா அந்த இடத்த பார்த்துடலாம். சோ அந்த பாதையிலிருந்து வேணா ஒரு மரத்துக்கு கீழ நிக்கலாம் அப்படின்னா, மரத்துக்கு கீழ நிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள லைட்டா அப்படியே தூர ஆரம்பிச்சது. உடனே சரி இடியும் வந்துருச்சு. இடி வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். அதனால ஒரு இடத்துல நம்ம நின்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு சரிவிலே மழை எங்கள் மேல் படாதபடிக்கு ஒரு இடத்துல நின்னோம். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல இன்னும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கிளம்பி நானும் என் ஒய்ஃபும் சரி ஓகே நம்ம அந்த பாறைக்கு கீழ போயிரலாமா அப்படின்னா, அந்த ஆரம்பத்திலே அவங்க அறிவிப்பு போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, மலைப்பாதைய விட்டு விலகி போயி எங்கேயும் போகாதீங்க. பாம்பு, இன்னும் பல விதமான பிராணிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்லயே வார்னிங் போட்டிருந்தாங்க. உடனே சொன்னேன், சரி போய் இதுக்கு மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் இங்கேயே நிப்போம்னோனே, இன்னும் பயங்கரமா பேஞ்சுச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே நின்றுச்சு. நின்ன உடனே 2 மைல் திருப்பி காருக்கு போனோம். அதுக்கு பேசாம இன்னொரு 1 மைல் நடந்து போனோம்னா, மலை உச்சியில போய் பார்த்துட்டு போயிரலாம். ஏன்னா, அந்த சைடு கொஞ்சம் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லி, நானும் எங்க ஒய்ஃப் முடிவு செஞ்சு, அந்த பாதையில அப்படியே நடந்து போயி, இந்த முக்குல போனா, கொடுமைக்குன்னு சுத்தில ஃபுல்லா மேகம் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. எதுவுமே தெரியல. உடனே என் பொண்ணுங்க 2 பேரும், "இதுக்கு தான் எங்கள கூட்டு வந்தீங்களா? இதுல எங்கள தொப்பையா நனைய வேற வச்சுட்டீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திருப்பி 3 மைல் நடந்து
வந்தா கடைசியில ஒரு இடத்துல வந்து இந்த பாதையில போனீங்கன்னா இன்னும் அரை மைல்லயே ஒரு அருமையான ஒரு மலை உச்சி இருக்கு. நீங்க அத பார்க்கலாம் அப்படின்னோனே, நானும் என் ஒய்ஃப் அந்த போர்ட பாரு, அங்க பாரு 1/2 மைல்ல போனோம்னா அங்க ஒரு ஓவர்லுக் இருக்காம். அந்த இடத்துல ஏறி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். பார்த்துட்டு போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே எங்கள 6 மைல் நடக்க வச்சுட்டீங்க. ஒண்ணும் தெரியல. எல்லாம் மேகமா இருக்கு. அதனால நாங்க வரமாட்டோம்ன்னு சொல்றாங்க 2 பேரும். சரி ஓகே நீங்க காருக்கு போங்கன்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் போய் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதோட படத்த என்னால எடுத்து இப்ப போட முடியல. ஆனா ஒரு பயங்கரமான, நீளமான, அகலமான ஒரு வேலி. அ அதுல அழகான அந்த நதி, அந்த சூழலுக்கு மத்தியிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப நான் நெனச்சேன், என்னடா இது ஒரு 6 மைல் நடந்து வந்தவங்க ஒரு 1/2 மைல் வந்திருந்தா இத பார்த்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, என் மனசுல தோணுச்சு. நாம சில சமயங்கள்ல பயணங்கள மேற்கொண்டு தவறான வழிநடத்தல இங்க கூட்டு போறோம், இங்க கூட்டு போறோம்ன்னு சொல்லி நம்ம பிள்ளைகள நம்ம தவறா வழி நடத்திட்டு எது அவங்களுக்கு முக்கியமோ, எத அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ, அத பார்க்க விடாம விட்டுட்டோமோ! அப்படின்னு யோசிச்சு அத கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சப்ப, அம் அம் சில வாரங்களா நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப, எவ்வளோ சீக்கிரம் நாள் ஓடிருச்சு. அம் ஒரு கைக்குழந்தையா இருந்த என்னுடைய மூத்த மகள் இப்பொழுது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டா. வருஷம் எப்படி ஓடிருச்சு, அவளோட நான் ஸ்பெண்ட் பண்ற டைம்லாம் எவ்வளோ கம்மியாயிருச்சு, அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு நான் யோசிக்கும்போது, இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நம்ம பிள்ளைங்கள இருக்கிற டைம்ல வழிநடத்த வேண்டி இருக்குது. அப்ப இன்னும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பாரமாயிருச்சு. என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம்? அப்ப இந்த வசனத்தை வாசித்து சில நாளுக்கு முன்னாடி வாசிச்சிருந்ததுனால, இது எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு வாக்கியமாகவும், இது ஒரு வாக்குத்தத்தமாகவும் எனக்கு தோணுனது. அந்த வசனத்த தான் நான் உங்களிடத்துல இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆவியானவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார் தேற்றரவாளன். அதாவது பரிந்து பேசுபவர், நமக்காக வாதாடுபவர் என்று நாம் யோசிக்கிற பொழுது, தேவனை ஒரு ஒரு லாயரா பார்க்கிற பொழுது சில சமயம் பயமா இருக்கு. ஆண்டவரே நான் அதுக்கு தகுதியானவனா? என்ன நீர் எனக்காக இதெல்லாம் செய்வீரா? நீ செய்வதற்கு நான் தகுதியானவனா? செய்கிற அளவுக்கு நான் ஒர்த்தானவனா? அப்படின்னு யோசிக்கிற பொழுது, வேத வசனம் ஒரு காரியத்தை திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்கிறது என்னவென்றால், அவர் எல்லாவற்றையும் எடுத்து நடத்துகிறவர். நாம் அவருடைய கருவி. அதனால அவர் எல்லாவற்றையும் செய்வார். நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அவர் கண்டனம் செய்யாமல், பாவத்தை குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும், நம்முடைய சூழ்நிலையிலே நாம் கடின உள்ளமுடையவர்களாக மாறிவிடாதபடிக்கு, நம்முடைய இருதயத்திலே மனமாற்றம் செய்வதற்கு, நம்மை ஒத்துழைக்கிறவர்களாக மாற்றுவதற்கும் இந்த ஒரு முக்கியமான வேலையை ஆவியானவர் செய்கிறார் என்பதை நாம் வேத வசனத்திலே திரும்ப 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 பார்க்கிறோம். நம்முடைய உலகம் ரொம்ப சின்னது. நம்முடைய பிள்ளைகள், சில நேரம் பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய இனஜனம், அதுக்கப்புறம் நம்முடைய கூட வேலை பார்த்தவங்க, முக்கியமா நமக்கு நண்பர்கள் என்று நம்முடைய காரியத்தை நம்ம பகிர்ந்து கொள்கிற சில பேர் என்று நம்முடைய உலகம் ரொம்ப சின்னது. ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் முன்னாடி நாம எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நாம் பாரமாக வாழ வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் வேத வசனத்தில் என்ன கூறுகிறது? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடியவர் யார்? தேற்றரவாளன், ஆவியானவர். அப்ப நம்மளுடைய வேலை என்னது? நம்மளுடைய வேலை அவரிடத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டிய ஜெபம்.
அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புவித்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவர்களை பற்றின உண்மையை பேசுவது, நம்மை பற்றிய உண்மையையும் பேசுவது ரொம்ப முக்கியமாகிறது. இதை குறித்து நான் அநேக இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்கிறது என்னவென்றால், எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரைட் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைட். எல்லாருக்கும் ஒரு சூழல்ல நாம நமக்கு ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். எல்லார் மத்தியிலையும் நமக்கு ஒரு மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய போராட்டங்களையும் நம்மளுடைய மனபாரங்களையும் குறித்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நம்மையே ஒரு கோட்டைக்குள்ளாக அடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இன்றைய கலாச்சாரம் உருவாக்கிவிட்டது. ஆனால் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறதற்கு, நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்வதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கோட்டைகளை மதில்களை உடைத்து உண்மையை பேச வேண்டியது அவசியமாகிறது. பவுலை போல, ஸ்தேவானை போல உண்மையை பேசுகிறது அது அவசியமாய் இருக்கிறது. அதுபோல தேவன் செய்ய வேண்டிய வேலையை நாம் எடுத்து செய்யாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான வேலை தான். ஏன்னா பயத்தை வைத்துக் கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ, நம்மளுடைய வாழ்க்கையோ, நம்முடைய ஜீவியத்தை நாம் நடத்தலாம் என்றால், அது ஒரு பெரிய சுமையாகிவிடும். வேலை இல்லை, நமக்கு சுகம் இல்லை, நமக்கு உறவுகளிலே சமாதானம் இல்லை என்று நினைத்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் என்றால், அது தேவன் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இது இது எல்லாத்துக்கும் மத்தியில நம்மளுடைய உலகம் நான் சொன்னேன்ல, நாம், நமது பிள்ளைகள், நம்முடைய நண்பர், நம்மை சார்ந்தவர்கள், நம்மளோட கூட வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஒரு மிக முக்கியமான 4 பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறார்கள். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு செக்குலர் கல்ச்சர், மதச்சார்பற்ற ஒரு உலகம். அந்த உலகத்திலே நம்ம எல்லாரும் ஒண்ணு. நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். பல வழிகளும் இறைவன் என்னும் ஒரு ஒரு பரம்பொருளை நோக்கி செலுத்துகிறது என்ற ஒரு செக்குலர் கல்ச்சரை நோக்கி, மதசார்பற்ற ஒரு உலகத்தை நோக்கி அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேச வேண்டும் என்றால் நிறைய பேர் கொஞ்சம் அப்படியே தயக்கப்படுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம அறிவு மிகுதியாய் பெருகினது நிமித்தமாக தனக்கு வரும் சந்தேகத்தின் நிமித்தம் நம் முன்னாடி இருக்கிற தேவனின் அதிகமான ஆதாரங்களை மினிமைஸ் பண்ணி இன்டலெக்சுவல் டவுட்ஸை எக்ஸாஜரேட் பண்ணி, அதாவது நம்முடைய அறிவு மிகுதியினால் வருகிற சந்தேகங்களை சின்ன விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று குழப்பத்தில் மத்தியிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எது நீதியானது, எந்த வழிமுறை நீதியானது என்ற ஒரு மாரல் கன்ஃபியூஷன், எந்த தார்மீகம் நீதியானது. சரி, இது எல்லாத்துக்கும் மத்தியில தேவன் கிரியை செய்யலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பொழுதுபோக்கின் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாக தேவனிடத்துல இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு வருகிறது என்பது எல்லாம் உண்மைதான். நம்முடைய பிரச்சனைகள் பெரிதா இருக்கிறது. ஒரு மதச்சார்பற்ற ஒரு உலகத்தை நோக்கி சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அறிவின் மிகுதியினாலே இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்களை எக்ஸாஜரேட் பண்ணி இறைவனை அவர் நமக்கு விட்டு வைத்த ஆதாரங்களை ரொம்ப மினிமைஸ் பண்ணி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீதி குறித்த குழப்பம் இருக்கிறது. பொழுதுபோக்கு இவைகளின் மூலமாக தேவனோடு நேரம் செலவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நாங்க கோயில்பட்டியில இருக்கும்போது ஒரு இடத்துக்கு எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க. அந்த ஒரு குட்டி ஊர்ல போய் நாங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் போய் பெல் அடிச்ச உடனே எல்லாம் வருவாங்க. பாஸ்டர் வந்துட்டாரு, இல்ல எல்டர் வந்துட்டாரு அப்படின்னா, ஒரு அம்மா சாவி எடுத்துட்டு வருவாங்க. அந்த இடத்துல சர்ச்சை திறந்து டக்குன்னு கூட்டி பெருக்கிட்டு ஜாமான்லாம் எடுத்து வச்சு பாடல்களை பாடி ஜெபம் பண்ணிட்டு கதைகள்லாம் சொல்லிட்டு போவோம். அது மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாசம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்ப டிவி, கலர் டிவி வந்து இந்த வெள்ளிக்கிழமை நைட் வந்து ஒளியும் பொலியும் போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒளியும் ஒலியும் அப்படிங்கிற அந்த ஒரு புரோகிராம் ஒண்ணு போட்டு, சினிமாவுல வருகிற பாடல்கள் எல்லாவற்றையும் போட ஆரம்பிச்ச உடனே, யாரெல்லாம் அந்த மணி அடிச்சோன வந்து உட்காருவாங்களோ, அதோட எண்ணிக்கை என்னவாயிருச்சு? அப்படியே கம்மியாயிருச்சு. சின்ன பிள்ளைங்கலாம் யாரும் வரமாட்டாங்க. டிவி இருக்கவங்க யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் யார் வருவா? வயதான பிள்ளைகள், தங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வரணும் அப்படின்னு பாரம் இருக்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க. அந்த ஒரு மாறுதலை கண்ணால என்னால பார்க்க முடிந்தது. அதேபோல நம்மளிடத்துல ஒரு காலத்துல அதிகாரம் இருந்துச்சு. நம்ம பிள்ளைகளையும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும், நம்முடைய கூட வேலை பார்க்கிறவர்கள் எல்லார் மத்தியிலயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா நம்மளால இருக்க முடிஞ்சுச்சு. ஆனா இப்போ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமா நம்ம யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஆண்டவரே எப்படி நான் உமக்கு ஊழியம் செய்யறது? எப்படி நான் இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது? எப்படி என்னுடைய பிரச்சனைகளை நான் தனிமையில் கையாளுவது என்பதை குறித்த குழப்பத்தின் மத்தியிலே, இன்னும் நான் அதிகமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலை நோக்கி தான் நம்ம போகிறோமே அல்லாமல், தேவன் இந்த வசனத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு இணங்க, ஆவியானவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் என்பதை புரிந்து கொள்ளாமல், நாம் அவருடைய வேலையை செய்து விடலாம் என்று நினைக்கிறோம். நம்மளால அது முடியாது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டித்துணர்த்தும் வேலை, அவருடைய தேவனுடைய வெளிச்சத்தை அப்பியாசித்து காண்பிக்க வேண்டிய வேலை ஆவியானவருடையது. நம்முடைய வேலை ஜெபம் செய்து நம்மை அவருடைய கருவியாக உபயோகப்படுத்தும்படிக்கு நம்மை அவருடைய சமூகத்திலே சமர்ப்பிப்பது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆவியானவர் அசைவாடுவார். அவர் அசைவாடும் போது உறவுகள் மாறும். அவர் வரும்போது சூழ்நிலைகள் மாறும் என்பதை நாம் இந்த இடத்திலே ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அப்படின்னு நினைச்சோம்னா, வசனத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே எது நீதியானது, எது தேவனுடைய நெறிமுறை, எது சரியான தேவ குணத்தின் வெளிப்பாடு என்பதை குறித்த குழப்பம் இருக்கிறது. ஒரு காலத்துல நம்மகிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப சுலபமா இருந்த மாதிரி தோணுது. ஆனா, நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நாம் பார்க்காத இடங்களிலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப தொடர்ந்து அவர் இந்த வசனத்துல சொல்லுகிறபடி, நான் இனி என்னை காணாதபடிக்கு நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து அதே மாதிரி அற்புதங்களை செஞ்சு நடக்கிற இடத்துல எல்லாம் அவருடைய மக்கள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் போகிற இடங்கள் எல்லாம் தேவ சமாதானமும் அன்பும் நிலைவாய் இருந்ததுனால அந்த சீஷர்களுக்கு எவ்வளவு ஒரு மன நிம்மதியும் சமாதானமும் இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் போறேன், நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு மனதில் இருக்கிற பாரம், நமக்கு இப்ப இருக்கிற மனதில் இருக்கிற பாரம் போலதான் இருந்துச்சு. ஏன்? அவ்வளவு குழப்பங்கள் மத்தியிலே தேவனுடைய வசனம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அது நம்ம சுயபலத்தினால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு நமக்கு வருகிறது இல்லையா? அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் போறனால நீங்க கவலைப்படாதீங்க. தேற்றரவாளன் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பொழுது உலகத்தில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை, நிதி நிலைமை, போர், யுத்தம் சார்ந்த செய்திகள் இவையெல்லாம் கேட்கிற பொழுது ரொம்ப பாரமா இருக்கு. ஆண்டவரே நீர் உண்மையிலேயே வேலை செய்கிறீரா?
எவ்வளவு பிரச்சனைகள் இந்த அரசியல் சூழ்நிலையினால, இந்த நிதி நிலைமையினாலும், இந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மென்ட்னால வருது. நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிம்பிளா இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தா, அ அ 2 நாள் முன்னாடி, "சும்மா இருந்த பிள்ளைங்களுக்கு நீங்க தான் ஃபோன் வாங்கி குடுத்து கெடுத்துட்டீங்க. லீவ்ல இந்த பிள்ளைங்க ஃபோன பாத்துட்டு இருக்காங்க. அ பேசாம போய் இது 2யும் குடுத்துட்டு, பழைய Nokia மாரி ஒரு டிஸ்ப்ளேயே இல்லாத ஒரு ஃபோன வாங்கி கையில குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப நான் சிரிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ ஈஸியா பழைய நிலைமைக்கு டக்குன்னு போயிற முடியுமா? அப்படி போயிட்டா நல்லா இருக்கும்னு தானே தோணுது எல்லாருக்கும் இல்லையா? நாம வளர்ந்த சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வாக்குத்தத்தத்த அவர் சொன்னார்? அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, வசனம் 11வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், "இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்" என்று சொல்லுகிறார். நாம பார்க்கிற தலைவர்கள், அரசியல் சூழ்நிலைகள், நிதி நிலைமைகள் இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுடைய பார்வையிலே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன், அவனை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே ஜெயித்து விட்டார் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அந்த உண்மையை நாம் உணரும் பட்சத்தில், நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால், இந்த உலகத்தின் அதிபதி நமது இயேசு கிறிஸ்து. ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை அல்ல. இந்த மாரி பிரச்சனைகளில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நம்முடைய வேலைகள் அல்ல. யாரையும் தாழ்த்தி பேசுவது நம்முடைய வேலைகள் அல்ல. இன்னும் அதிகாரம் இருந்தா, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி நாம யோசிச்சு, எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சோம்னா, அதுவும் சரி கிடையாது. இல்ல எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நம்ம துக்கத்திலயும், மனசோர்வுலயும் இருந்தோம்னா, அதுவும் சரி கிடையாது. எது சரி அப்படின்னா, ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் தனியாள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் மனதில் இருக்கிற பாரங்கள், என்ன பாரமா இருந்தாலும், சுகவீனமா இருந்தாலும், உறவுகளின் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள்னால வருகிற பாரமா இருந்தாலும், இன்னும் நம்முடைய பிள்ளைகளை குறித்த இருக்கிற ஆங்ஸைட்டி, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்படின்னு குறித்த ஒரு வருங்காலத்தை குறித்த கவலையா இருந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து, இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மையும், நம்ம உலகத்தையும் ரட்சிப்பது நம்மளுடைய வேலை இல்லை. அது தேவனுடைய வேலை அப்படிங்கிற உணர்ந்து, ஒரு புது வேலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். கை கழுவிட்டு எல்லாம் போயிரணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும், கவலையே படக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபீலிங் வரும்போது, நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. என்ன வேலை அப்படின்னா, தேவன் சரியான நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபத்தை தேவ சமூகத்திலே ஏற்க வேண்டும். நம்முடைய தேற்றரவாளன் ஆவியானவர் பொறுமையுள்ளவர். ஒரு பயங்கர வைராக்கியத்தோடு வேலை செய்து நம்முடைய இருதயத்திலே போராடுகிற ஒரு தெய்வம். ஆகையினாலே நாம் அவர் குறித்த நாளிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்ற ஒரு மன சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும். அதே போல நான் சொன்னது போல, ஆம், தேவனுடைய வேலையை தேவன் பார்க்கட்டும். நாம் யாரையும் ரட்சிக்க முடியாது. இயேசுவே நமது இரட்சகர் என்பதை உணர்ந்து நாம் வாழுவோம். அது மட்டுமல்லாமல், தொடர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தது உடனே, ஆவியானவர் நம்மளோடு இணைந்து ஜெபம் செய்கிறார், பரிந்து பேசுகிறார், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேற்றரவாளன் நமது பக்கத்தில் இருக்கும்போது, நம்முடைய பாரங்களை நாம் தேவனிடத்திலே இறக்கி வைத்துவிட்டு, அவருடைய வாக்குத்தத்தத்திலே நம்பிக்கையோடு இருக்கலாம். எப்பவுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா,
தேவனுடைய உணர்த்துதலுக்கு மிஞ்சின உள்ளம் இங்கு இல்லை. தேவனுடைய பிரசன்னம் நுழையக்கூடாத எந்த ஒரு வீடுமோ, அறையோ, எந்த ஒரு ரூமோ இந்த உலகத்தில் இல்லை. தேவன் தொட இயலாத சந்ததி இந்த உலகத்துல கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை ரட்சித்து விட்டார். இயேசுவே நமது ரட்சகர். ஆகையினாலே அவர் மேல் உள்ள முழு நம்பிக்கையில் நாம் தஞ்சம் புகுவோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் எடுத்து நடத்துவாராக. இந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்த இந்த தீர்க்க தரிசனத்தையும் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.